என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறோரும் ஆனேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய சபைக்கு எழுதின முதல் நிருபத்தில் 4வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் பிறம்போடு உங்களிடத்தில் வர வேண்டுமோ என்று சொல்லி அந்த இடத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் மிக உரிமையோடு கூட தன்னுடைய சபையாரிடத்தில் நிருபத்தை எழுதுவதை நீங்கள் பார்க்க முடியும். எப்படி எழுதுகிறார் பாருங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் எப்படி வரணும் நீங்கள் நினைக்கிறீங்க? பெரம்போடு கூட நான் வரணுமா? அதிக கண்டிப்போடு கூட நான் வரணுமா என்று சொல்லி கேட்கிறார். அப்படி என்று சொன்னால் ஆதி திருச்சபையில் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் தங்கள் மந்தையிடத்தில் எவ்வளவு கண்டிப்பாய், அதே சமயத்தில் எவ்வளவு கரிசனையாய், எவ்வளவு அன்போடு கூட இருந்தார்கள் என்பதை சற்று கவனித்து பாருங்கள். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட கண்டிப்புகளை சபையில் காட்டினால் என்ன நடைபெறுகிறது? இந்த பாஸ்டர் ரொம்ப கண்டிக்கிறாரு, ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு, இப்படிலாம் கடுமையாக பேசக்கூடாது, என்ன குறித்தே பேசின மாதிரி இருக்கு என்று சொல்லி தனக்கேற்ற ஒரு சபையை தேடி பல பேர் ஓடுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லவா? அருமையான மகனே, அருமையான மகளே, கண்டிப்பு, கர்த்தருடைய வார்த்தையின்படி கண்டிக்கிற இடங்களில் போய் தரித்திருங்கள். ஏனென்றால் சபை என்பது நமக்கு ஒரு பொழுதுபோக்கு இடம் அல்ல, அல்லது நம்முடைய சிந்தையை அப்படியே புத்துணர்ச்சிக்கு கொண்டு வருகிற ஒரு இடமும் அல்ல. நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சில நிறுவனங்கள் என்ன செய்கிறது? அதிகப்படியான வேலையை தங்களுடைய வேலையாட்களிடத்தில் வாங்கி கொண்டு வார இறுதி நாட்களில் அவர்களை ஏதாவது ஒரு கிளப்புக்கு அழைத்து கொண்டு போய் அவங்களுடைய மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பல இடங்களுக்கு அழைத்து கொண்டு போகிறாங்க. சபை என்பது அப்படிப்பட்ட ஒரு இடம் அல்ல. நம்முடைய மனதை அப்படியே புத்துணர்வுக்கு கொண்டு வருகிற ஒரு இடம் அல்ல. மாறாக நம்முடைய மனதை மறுரூபப்படுத்துவதற்காக கர்த்தருடைய ஆவியானவர் இடைபடுகிற இடம் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். கண்டிக்கிறார்கள் என்று சொன்னால் அது உங்களுடைய நன்மைக்காகத்தானே. அருமையான மகனே, அருமையான மகளே, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு உங்களை கண்டித்து உங்களை உணர்த்தி காட்டி பேசுகிற அப்படிப்பட்ட ஐக்கியங்களில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, நீ எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் பரவாயில்ல, நீ போடுற காணிக்கையை போட்டுட்டு போ, உன் மனம் போன வாழ்க்கையை வாழு அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு தான் நீங்கள் விருப்பத்தோடு கூட போய் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் நரக பாதாளத்தை நோக்கி தீவிரித்து ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து போய்விடாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களை கண்டித்து நடத்துகிற அப்படிப்பட்ட ஊழியங்களில் உங்களை இணைத்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஐக்கியங்களில் நிலைத்து நில்லுங்கள். கர்த்தருக்குள் நீங்கள் வளர்ந்து வர ஆரம்பிப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.